இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 64:8 மற்றும் ஏசாயா 44:21. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் நம்மை உருவாக்கி நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் பாதியில் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, இறுதி வரை நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம்மை புதிய மனுஷனாய் உருவாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, புதிய மனுஷனாய் உருவாக்குகிறார். எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கையில் நம் ஆண்டவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம விசுவாசிக்கிற காரியம் என்னென்றால், ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தரிடத்தில் நேரம் செலவழிக்கும் போது, ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தரிடத்தில் நான் நெருங்கும் போது, கர்த்தர் என்ன புதிய மனுஷனாக மாற்றிட்டு இருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், எப்போதுமே கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறாருங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஒவ்வொரு தடவை நம்ம சபைக்கு வரும்போது, ஒவ்வொரு தடவை நம்ம ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு தடவை கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமரும்போது, கர்த்தர் என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறது மாற்றமல்ல, நம்மையே கர்த்தர் புதிய மனுஷனாய் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அப்போ நம்மிடத்தில் இருக்கிற பழைய தீமைகள் கர்த்தரிடத்தில் வரும்போது கலந்து போக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற பழைய பாவங்களாக இருக்கட்டும், பழைய சாபங்களாக இருக்கட்டும், பழைய வேதனைகளாக இருக்கட்டும், பழைய கஷ்டங்களாக இருக்கட்டும், பழைய நெருக்கங்களாக இருக்கட்டும், பழைய பிசாசின் போராட்டங்களாக இருக்கட்டும், கர்த்தரிடத்தில் வரும்போது அதெல்லாம் மாற்றப்பட்டு புதிய மனுஷனாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நாகமான் அந்த யோர்தான் நதியில் 7 தடவை மூழ்கி எழுமின போது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டது. அந்த வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். குஷ்டரோகம் தோல்ல தானே தெரியும், கரெக்ட் தானே? ஆனா இங்க மாறினது என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? வெளியோட்டமாய் தெரிகிற அந்த வியாதி எங்கிருந்து மாறுகிறது? மாம்சத்திலிருந்து. மாம்சம் என்பது எலும்பிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா? எலும்பிலிருந்தே நம்ம கை அசைவதற்கு சப்போர்ட்டிவாக இருப்பது என்னதுதான்? அந்த மாம்சம் தான். அந்த வெறும் எலும்பு வச்சு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொல்லுவாங்கல்ல, நீ என்ன எலும்பும் தோலுமா இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பலமாக இருக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாமிசம் அது பலமாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும். அப்போ நாகமானுக்கு மனுஷனுடைய மாமிசமே மாறிற்று. வெறும் தோல் மாறல, என்ன மாறிடுச்சு? மாம்சமே மாறிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தேவன் செய்யும் போது இப்படிதான் செய்கிறார். வெளியோட்டமா மாற்றுகிறவர் அல்ல, உள்ளிருந்தே மாற்றுகிறார். புதிய மனுஷனாய் வெளியோட்டமாய் மாற்றுகிறவர் அல்ல, உள்ளிருந்தே மாற்றுகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, நான் கர்த்தரை ஆராதிச்சதுல இருந்து ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்தாரு, அது தருவார் கண்டிப்பா, அப்படி சொல்றது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா கர்த்தரை நான் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் குணங்கள் மாறிவிட்டது, அப்படி சொல்ல முடியுமா நம்ம? அதுதான் உள்ள இருந்து மாறுகிற மாற்றம். நான் முன்னாடி ரொம்ப கோபப்படுவேன், ஆனா கர்த்தர் எனக்குள்ள வந்ததுல இருந்து அந்த கோபம் அப்படி என்ன செஞ்சுட்டு அமைக்கிடுச்சு. அதுதான் மாற்றம், உள்ள இருந்து வருகிற மாற்றம். நான் முன்னாடி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன்.
ஆனால் இப்போ கர்த்தர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் அப்படி டென்ஷன் ஆகிறது இல்லை. இப்போ எனக்கு உள்ளேருந்தே ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை புதிதாய் மாற்றுகிறார், புதிய மனிதனாய் மாற்றுகிறார். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகும், எல்லாமே புதிதாக மாறும். அப்போ வெளியோட்டமான மாற்றம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா உள்ளான மாற்றம். சரிங்களா? அப்போ நாகமானுக்கு தோல் மாத்திரம் மாறவில்லை, மாமிசமே மாறிவிட்டது. சிறு பிள்ளையின் மாம்சம் போல நம்முடைய மாம்சம் மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எப்போ ஒரு மனுஷன் புதிய மனுஷனாய் மாற்றப்பட முடியும்? கிறிஸ்துவுக்குள் வரும்போது. தேவனுக்குள் நீங்களும் நானும் வரும்போது அந்த பழைய மனுஷனை மாற்றி புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளணும், நான் எப்போ தேவனிடத்தில் வருகிறனோ, எப்போ தேவனை சேவிக்க ஆரம்பிக்கிறனோ, அப்போவே என் பழைய மனுஷனை என்ன செய்யணும்? மாற்றிடணும். தேவன் விரும்புகிற புதிய மனுஷனாய் நான் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த புதிய மனுஷனுங்கிற மாற்றம் வெளியோட்டமாய் வருகிறதல்ல, இருதயத்திலிருந்து வருகிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது எப்படி உருவாக்குகிறார்? உள்ளிருந்தே உருவாக்குகிறார். மேல் பூச்சாய் குணமாக்குகிறவர் அல்ல. வெளியோட்டமாய் மட்டும் மாற்றிட்டு மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் அழகா மாற்றிட்டு போகிறவர் அல்ல. உள்ளிருந்து நம்மை மாற்றி அவர் அற்புதமாய் மாற்றுகிற தேவன், அற்புதமாய் வாழ வைக்கிற தேவன், நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலாக நம்மை மாற்றுகிற தேவன். அதே எசேக்கியேல் 11:19 வாசிங்க. 11:19 வசனம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்க என்ன? புதிதான ஆவியை கட்டளை எடுக்க முன்னாடி என்ன சொல்? நவமான இருதயத்தை கொடுத்து. இங்க என்ன சொல்லுகிறார்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு. அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனா இருக்கும்போது நமக்கு கல்லான இருதயம் இருக்காதான், சதையான இருதயம் இருக்கும். அது அப்படின்னு என்ன? கல்லான இருதயம் என்ன, சதையான இருதயம் என்ன? ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் சதையான இருதயம், ஏற்றுக்கொள்ளாத இருதயம் கல்லான இருதயம். கல்லில் ஒரு காரியத்தை நீங்க ஒரு செடியை நட முடியுமா? கல்லில் முடியாது. ஆனால் நல்ல ஒரு நல் மண், நல்ல உரத்தன்மை உள்ள மண், நல்ல உழுது நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணில் ஒரு விதையை போட்டால் ஈஸியான செய்யும், முளைச்சி வரும். அப்போ நம்முடைய இருதயம் சதையான இருதயம் அதான் ஆண்டோடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயமாய் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரால் முடியலையே ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. அன்னைக்கு பிள்ளைகளால் முடியல, ஈவன் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்றதுக்கு முடியல, உள்ள பிரவேசிக்கவே மாட்டேங்குது, அப்படியே கல்லாவே இருக்குது இருதயம். நீ திருந்துடா, நீ மனம் திரும்புடா, ஏற்றுக்குள்ளே போகல, நீங்க மாறுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, இப்படிப்பட்ட வழிகள் வேண்டாம், அது உள்ளே போக மாட்டேங்குது, அப்படியே தடுத்து விடுகிறது. இதுதான் கல்லான இருதயம், கடினமான இருதயம். பார்வோன்ட்ட மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு அனுப்பு,
முடியல, கல் அடி மேலே அடி, 10 வாதைகளை கொடுத்த பிறகும் அந்த இருதயம் என்ன செய்யலை? அசையவே இல்லை, இழகவே இல்லை. சதையாக இருதயமாக மாற்றப்பட கல் மாதிரி இருக்கிறாரு. கடைசியில் தொல்லை பொறுக்க முடியாமல் அனுப்பிட்டு மறுபடியும் அந்த இருதய கடினம் என்ன செய்யுது? இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாடி போய் துரத்துறதுக்கு உந்தி தள்ளுது. துரத்துகிறார். துரத்தி கடைசியில் செங்கடலில் போய் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடலில் தேவனால் அழிக்கப்பட்டார்கள். தேவனால் அழிக்கப்பட்டார்கள். ஏன் தேவனால் அழிக்கப்பட்டார்கள்? கடலை திறந்தது தேவன், கடலை பூட்டினது தேவன். கர்த்தருடைய வார்த்தையை யார் அப்படியே ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஆமென். யார் என்ன வார்த்தை சொன்னாலும், யார் என்ன ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றெடுக்கணும். ஏசப்பா, இது எனக்கு தருகிற வார்த்தை. அவர் அனுப்பிட்டே இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுகிறதும் அதை தடுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கிறது. மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதும் அதை தடுப்பதும் நம்ம கரத்துல தான் இருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரம் வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஏசப்பா இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டு. இதுதான் புதிதான இருதயம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். இன்னொன்று காரியம் பாருங்க, தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கல்லான இருதயமா இருந்தால் தேவன் பேசவே முடியாது. நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சதையாக மாற்றப்பட்டால் தான் அந்த இருதயத்தோடு தேவன் பேச முடியும். நம்ம வீட்டில் பிரேயர் பண்ணும்போது ஏன் ஆண்டவர் பேச முடியல? நம்ம அது கல்லான இருதயத்தோடு போய் ஜெபிக்கிறோம், ஏதோ கடமைக்காக போய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல தேவன் நம்ம இடத்துல பேச முடியாது ஆண்டோடைய பிள்ளை. ஆனால் நாம் உண்மையிலே லெகுவான இருதயத்தோடு, அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே ஆண்டோட இடத்துல ஜெபிக்கும் போது முதல்ல நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்துகிறதுனா என்ன? கல்லான இருதயத்தை உடைச்சு சதையான இருதயமா மாற்றுறது தான் தாழ்த்துகிறது. சில நிலத்தில் பார்க்கும்போது அதில் ஒரு செடி முளைப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? இந்த கிழங்கு நடுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க, சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணு. கிழங்கு நடுறதை பார்த்துருக்கீங்களா? எப்படி நடுவாங்க உங்கள் ஊரில்? நல்ல ஒரு 3 அடிக்கு ஆள் தோண்டி, அப்படியா? எப்படி நடுவாங்க? அழகா அப்படி இருக்கும். அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே அவங்க வேலை செய்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மண்ணொட்டி வச்சு அப்படி தோண்டி தோண்டி இப்படி குவியல் குவியல் என்ன செய்வாங்க? அழகாக சேர்த்து 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 நிறைய அப்படி எடுத்து போட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு அந்த கிழங்கு செடியோட கம்பை வெட்டி அழகாக நட்டு விடுவாங்க. 2-3 நாளில் அதுலேருந்து என்ன வந்துடும்? இலை வந்துடும். ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்? சும்மா எடுத்து வச்சிட வேண்டியதானே. அதில் உங்களுக்கு கிழங்கு பெருசாக வரணும்னா அந்த இடம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ஹலோ, நான் 10th ஸ்டாண்டர்ட் முடித்த டைமில் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு நல்ல ஏதாவது ஃபிட்னஸ் சென்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா என்ன செஞ்சார்? ஒரு மண்ணொட்டி வாங்கிட்டு வந்தார். மண்ணொட்டி வாங்கிட்டு வந்துட்டு இதை வச்சு நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல என்ன செய், வெட்டு, உனக்கு உடம்பு நல்ல ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னார். வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போது எங்கள் தாத்தா உயிரோடு இருந்தார், அம்மாவோட அப்பா ஃபுல்லாக இங்கே தானே நின்னார். அப்போது அவர் இதில் எக்ஸ்பர்ட். அந்த காலத்தில் அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த செடி எப்படி முளைக்கும், எந்த செடி எங்கே இருக்கணும், அதை எப்படி நடணும், எல்லாம் அவருக்கு A to Z தெரியும். அப்போ அந்த 10th ஸ்டாண்டர்ட் லீவில் நான் காலையில் எழும்பி தாத்தாவும் நானும் சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு விலைக்கு போய் எல்லாத்தையும் என்ன செய்வோம்? தோண்டுவோம். 2 எண்ணம் தான். வேட்டி முடிக்க முன்னாடி முதுகு பேந்துடும் நமக்கு. ஆனால் அந்த அந்த உண்மையில் அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் பாராட்டணும். ஏன்னா அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? அது செய்கிறாங்க. அவங்க உடம்பு அதுக்கேற்ற மாதிரி
நானும் ஒரு 10 நாளில் செய்யும்போது 11ஆவது நாள் நல்ல பலம் வந்துருச்சு இல்லையா, நல்ல பலம் வந்துருச்சு, செய்ய முடிஞ்சுது. அப்போ என்னென்னா, அவர் நம்ம ஊர்களில் வேறு இடங்கள்ல எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி குவியல் வச்சுருக்கிறத. இவர் தாத்தா என்ன சொல்லுவார்னா, நீ அதை விட ஆழமாக தோண்டி அதை விட பெருசாக என்ன செய்யணும், குவியல் வைக்கணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நானும் என்னுடைய முழு பலத்தை உபயோகித்து என்ன செய்வேன், எல்லாம் வெட்டி 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 எல்லாம் வச்சு கடைசியில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பெரிய பெரிய கிழங்கா கிடைக்கும். ஏன் சமைக்கல, இப்போவே உங்களுக்கு நாக்கில் தண்ணி வருது. அங்கேருந்து இன்னும் வெளியெடுக்கல, அதுக்கிடையில் உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாருக்கும் கிழங்கு தரேன், சரியா? ஆண்டவர் சித்தமாக. சரி, அப்போ அழகாக அந்த பெரிய கிழங்கு அது இந்த இடத்துல என்ன நட்டாலுமே செழிப்பாக தான் வரும். இந்த இது இருக்குல்ல, இது என்னது, இந்த லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் பயிறு இதெல்லாம் நாங்கள் நடுவோம் பாருங்க, கொடி கொடியாட்டு. எல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்குறது இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், இங்கே காய்க்கிறது இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய வெண்டைக்காயா அவ்வளோ செழுமையாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிழங்க சும்மா நட்ட வருமா? வராது. அந்த நிலத்தை சும்மா அந்த அந்த கிழங்கோட செடியை எடுத்து நடுறது ரொம்ப ஈஸி, எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? ரொம்ப கஷ்டம். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் கல்லான இருதயம் மட்டும் சதையாக மாறிடுச்சுன்னு வைங்க, பலன் கொடுப்பது மிகவும் சுலபம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன் பழைய மனுஷனை தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் வருகிற, கர்த்தர் வாசம் பண்ணுகிற, கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் ஆசையா ஓடி வருகிற ஒரு வீடாய், ஒரு ஆலயமாய் உங்க இருதயம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயமா மட்டும் உங்க இருதயம் மாறிடுச்சுன்னா கர்த்தர் பலன் கொடுப்பார், கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழுவீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அப்படிதானே? இப்போ பார்க்குறோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16லேருந்து, இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. அப்போ நீங்க உலக பிரகாரமாவே நடந்துட்டு இருந்தீங்கன்னா இருதயம் எப்படி இருக்கும்? கல்லா இருக்கும். ஆவிக்கேற்றபடி நடந்தால் தான் இருதயம் லகுவாக இருக்கும். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. எசேக்கியேல் 36:26 வாசம்ல, புதிய ஆவி உங்களிடத்துல வரும்போது உங்களுடைய கல்லான இருதயம் மாறி சதையான இருதயம் செய்யும், உருவாக்கப்படும். இங்க என்ன கொடுக்கப்படுகிறது? நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் உங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி, லெகுவான இருதயம். சதையான இருதயத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கணும்? ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள். அதாவது கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயம். அப்ப அன்பு இல்லாதவங்களை பார்த்து சிலர் கல் மனசுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு சிலர் எல்லாம் பாசமே காட்ட மாட்டாங்க, இரக்கமே காட்ட மாட்டாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? கல்லு. சில பிள்ளைகள் தப்பு செஞ்சிடும், இந்த பேரண்ட்ஸ் போட்டு அடி 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 நடிப்பாங்க, இரக்கம் காட்டவே மாட்டாங்க.
என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு மனசு கல், எங்கள் அம்மாவுக்கு மனசு கல், சாஃப்டே கிடையாது, கல், கடின இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாஃப்டா சதையான இருதயமாக இருந்தால் என்னெல்லாம் இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒரு கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். சரிங்களா? அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு வித்தியாசம். இது அவ்வளோத்தையும் நான் விளக்குனா ரொம்ப நேரம் ஆகிடும். அதில் தான் ஈஸியாக வாசிட்டு போயிட்டேன். சரியா? மாம்ச இச்சைகளின் படி நடந்தால் அது கல்லான இருதயம், ஆவிக்கேற்றபடி நடந்தால் அது சதையான இருதயம். அதை தான் நம்ம வேதாமத்தில் பார்க்கணும். அப்போ புதிய ஆவி உள்ள வரும்போது, இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அந்த கல்லெல்லாம் உடஞ்சி தூளாகி சதையான இருதயமாக நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 22 வசனம் 22லிருந்து 24 வரைக்கும் பார்க்கும்போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ளணும். பழைய மனுஷன்ல அன்பு இல்லை, பழைய மனுஷன்ல தயவு இல்லை, பழைய மனுஷன்ல இரக்கம் இல்லை, பழைய மனுஷன்ல சமாதானம் இல்லை, பழைய மனுஷன்ல சந்தோஷம் இல்லை. ஏன்னா மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த துணையோடு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் போது இப்ப அன்பு வருகிறது, இப்ப இரக்கம் வருகிறது, இப்ப தயவு வருகிறது, இப்ப சந்தோஷம் வருகிறது, இப்ப சமாதானம் வருகிறது. அப்போ ஒரு குடும்பம் புதிய மனுஷனாய், அப்படி சொல்ல போனா இந்த வசனத்தின்படி ஒரு குடும்பம் புதிய குடும்பமாய் மாற்றப்படும் போது என்ன நடக்கும்? அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், அந்த குடும்பத்தில் அன்பு உண்டாகும், அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அப்போ ஒரு குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். அப்ப தேவனை சார்ந்து வாழுகிற, தேவனுக்கு இடம் கொடுத்து வாழுகிற வாழ்க்கையில தான் நமக்கு புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நடக்கும். இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்க்கும்போது புதிய மனுஷனை மாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்வாரா, இல்ல பழைய மனுஷனாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வாரா? நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். ஏன்னா கர்த்தர் எதை விரும்புகிறார்? நீங்க புதிய மனுஷனா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அவர் பார்க்கும்போது, ஐயோ என் பிள்ளை, என்னால ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளை இன்னும் பழையதாவே இருக்குதே, பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை உடுத்தலையே அப்படின்னு ஆண்டவர் யோசிப்பார். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு ஒரு நல்ல ஷர்ட் இல்லைன்னு வச்சுக்குவோம், நல்ல ஒரு வஸ்திரம் இல்லை, எனக்கு அழுக்கான கந்தையான ஒரு வஸ்திரம் தான் இருக்கு, அதை தான் நான் போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போறேன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் பார்க்கிறார், பார்த்து ஐயோ உனக்கு நல்ல வஸ்திரமே இல்லையா, நான் உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை என்ன செய்கிறேன்? வாங்கி தரேன், புதிய ஷர்ட் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி தர்றாரு. நானும் அதை அழகாக வாங்கி கொண்டு அப்படியே பீரோக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கிழிஞ்ச சட்டையை மறுபடியும் போட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த ஆளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ புதிய சட்டையை வாங்கி கொடுத்தனப்பா, புதிய ஷர்ட் வாங்கி கொடுத்தனே, நீ சந்தோஷமா இருக்கும்படியா, நீ சமாதானமா இருக்கும்படியா, மற்றவங்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்பட்ட பாத்திரமா இருக்கும்படியா, மற்றவங்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட பாத்திரமா இருக்கும்படியா நான் உனக்கு ஒரு புதிய ஷர்ட்டை வாங்கி கொடுத்தனே, நீ அதை போடலையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் புதிய வஸ்திரத்தை தந்திருக்கிறேன், உன்னை நான் புதிய மனுஷனை மாற்றி இருக்கிறேன், உனக்கு தேவையான அன்பு சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் தந்திருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தந்திருக்கேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். இது எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் ஏன் இப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் ஏன் சமாதான கேடு? மறுபடியும் ஏன் சந்தோஷ கேடு? மறுபடியும் ஏன் அன்பு இல்லை? மறுபடியும் ஏன் ஐக்கியம் இல்லை? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லான இருதயத்தை எல்லாம் உடைச்சு தூர போட்டுட்டு, ஆண்டவரே இன்றைக்கு சதையான இருதயமாக, பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக, கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக நான் மாற்றப்பட விரும்புகிறேன். அப்படி இடம் கொடுப்பீர்களானால்
உங்களை புதிய மனுஷனாய் மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 - 20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீடுகளிலே போய் வாசியுங்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சவுல் என்பவன் கிறிஸ்தவர்களையும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களையும் இயேசுவை பற்றி சாட்சியா இருக்கிறவர்களையும் துன்புறுத்தி கொலை செய்து கொண்டு வந்தான். ஒரே நாளில் கர்த்தர் அந்த மனிதனை சந்தித்தார். அதுவரை அவனுடைய இருதயம் கல்லா இருந்தது. எந்த மனுஷனிடத்துல போய் பேச முடியாது, எந்த மனுஷனும் அவனிடத்துல போய் ஒரு சாதுவான வார்த்தைகளை கேட்க முடியாது, அன்பான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வரவே வராது. ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தார். சொன்னார், நீ நிந்திக்கிற இயேசு நானே, நீ அவமானப்படுத்துகிற இயேசு நானே, நீ அநேகரை துன்புறுத்திட்டு இருக்கிறாயே, என்னதான் காரணமா வச்சு நீ எல்லாரையும் துன்புறுத்தி, அந்த இயேசு தான் நான் என்று ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்த போது இத்தனை வருடங்கள் கல்லா இருந்த அந்த மனிதனுடைய மனம் உடைந்து சதையான இருதயமாய் மாற்றப்பட்டது. அடுத்த நாள்ல இருந்து இயேசுவை பிரசங்கிக்கிறவனாய் மாற்றப்பட்டான், இயேசுவை வெளிப்படுத்துகிறவனா மாற்றப்பட்டான். ஒரே நாள்ல கொலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை ஆண்டவரால மாற்ற முடியும்னா உங்க இருதயத்தை, ஏன் இருதயத்தை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? உங்களை சார்ந்த ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்ற கண்டிப்பா முடியும். ஆண்டவரை நம்பிக்கையை தளர விடாதீங்க. ஒருவேளை நீங்கள் புதிய மனுஷனை மாற்றப்பட்டிருப்பீர்கள், நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருப்பீர்கள், நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருப்பீர்கள். ஆனா உங்க வீட்டில் இருக்கிற சிலர் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கலாம், மாம்ச காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஜெபம், ஏசப்பா இவர்களுடைய கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாய் மாற்றும் ஆண்டவரே, இவர்களுடைய பழைய மனுஷனை மாற்றி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும் அப்பா. உங்களுடைய சரீரத்தையும் கர்த்தர் புதிய சரீரமாய் மாற்ற வல்லமையுள்ளவர். பலவீனப்பட்ட உங்களுடைய சரீரங்களை, பலவீனப்பட்ட உங்களுடைய அவயவங்களை கர்த்தர் புதிதாய் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வாரே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்வாரே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில பலவீனப்படுத்துகிற எல்லா தீமைகளையும் மாற்றி, அந்த பழைய சரீரங்களை மாற்றி, கர்த்தர் நாகமானை மாற்றினது போல புதிய சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய சரீரம், புதிய பலன், புதிய ஆரோக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறவராக இருக்கிறார். இந்த புதிய மனுஷனா மாறிட்டீங்கன்னா ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ இறுதியாக நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த நரக ஆக்கினைக்கு தப்ப வேண்டும் என்றால், மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்க வேண்டும். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மை புதிய மனுஷனை கர்த்தர் உருவாக்குகிறார். இனி பழைய சுவாபங்கள் வேண்டாம், இனி பழைய கோபங்கள் வேண்டாம், பழைய எரிச்சல்கள் வேண்டாம், பழைய தீமைகள் வேண்டாம், பழைய கசப்பு வேண்டாம். யாருக்கு மேல கசப்பு இருந்தாலும் தூக்கி ஓரமா போட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. இனி நான் புதிய மனுஷன், நான் புதிய மனுஷன். என்னுடைய இருதயம் புதிதாக்கப்பட்ட இருதயம், என்னுடைய சிந்தனைகள் புதிதாக்கப்பட்ட இருதயம். எவ்வளவு நேரம் கசப்பு, வெறுப்பு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் விடுதலையா வாழ வேண்டாமா? ஒரு நாள் சந்தோஷமா வாழ வேண்டாமா? வேற ஒருத்தனுக்கு மேல கசப்பு இருந்ததுன்னா அழிந்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கை என்பதை மறந்து விடக்கூடாது. வேற ஒருத்தங்க மேல கோபம் இருக்கிறதுனா அழிந்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்ப கட்டி எழுப்பப்படும்? யார் மேலும் கசப்பு இல்லை, யார் மேலும் வெறுப்பு இல்லை, யார் மேலும் கோபம் இல்லை. நான் விடுதலையா இருக்கிறேன் என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையிலிருந்து எப்ப வருகிறதோ அப்பதான் நீங்கள் உயர முடியும். புதிய மனுஷனாய் மாறுங்கள். புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்குவார்.